மைண்ட் அண்ட் மணி சேனல்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி ஸ்டோரி. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஓலா அங்கே வாங்கிட்டு ஒரு 100 நாள் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்லேயும் ப்ரெஷர்லேயும் இருந்தார். அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசு. அவர் என்ன சொன்னாங்க, சார் இதுதான் என்னுடைய ஸ்டோரி, நீங்கள் வந்து இதை கொஞ்சம் போட்டிங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டை நோக்கி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு லேர்னிங்காக இருக்கும், ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது எப்படி நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன். ஒரு நாள் நானும் அவரும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கேட்டார், சார் ஓலா கம்பெனி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு தான் ஆட்டோமொபைலை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் அப்போ சொன்னேன், சார் கம்பெனி பெரிய லெவலில் இன்வெஸ்டர்ஸ்டேருந்து பணத்தை வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் ஆனால் இது வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் பண்ணவே இல்லை, பயங்கரமாக வந்து லாஸில் தான் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனியை வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் நிறைய இருந்தது. இந்த ரியல் எஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுப்பாங்க, ஒரு பிளாட் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அடுத்தவங்களுக்கு கையை மாற்றுவாங்க. அப்போ ஒரு 10% ஏறும். அதேமாதிரி அந்த ஆள் அதே அக்ரிமெண்ட்டை இன்னொரு ஆளுக்கு விற்பாப்புல. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கையாக மாறி 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 ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த அக்ரிமெண்ட் லாஸ்ட்டாக போகிற அக்ரிமெண்ட் ஆள் வந்து பீக்கான ப்ரைஸில் போட்டிருப்பாப்புல. அதுக்கப்புறம் அதை விற்கிறதுனா கஷ்டப்படுவாப்புல, இல்லாட்டினா அதுக்கு யாராவது ஒரு ஆளை பார்த்து தள்ளி விட்டு போயிடுவார். ஸ்டார்ட் அப்பில் அதுதான் சார். ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே அது கை மாறி போயிட்டே இருக்கும். ஒரு சில இன்ஸ்டியூஷன் பிக் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இது வந்து லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் வேல்யூவேஷனை வச்சு அவங்களுடைய போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி அதில் நிறைய உள்ளார போனாங்கன்னா, சில நேரத்தில் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சில நேரத்தில் கம்பெனி நல்லா போச்சுன்னா ப்ராஃபிட் ஆகிறதுக்கும் இருக்குது. பட் எனி புது கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரி ஓலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் கூட பேசி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு சார் இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவர் எனக்கு சொன்னார். ஸோ அதை அவருடைய எந்தெந்த ஸ்டேஜை வந்து என்னென்ன தவறுகள் பண்ணார், அவருடைய சைக்காலஜி ஆஃப் மணி. எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியலன்னா ரீசன் வந்து எப்படின்னா, நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய சைக்காலஜி வந்து எப்படி இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் போகும்போது எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் ஒருத்தவங்க வின் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க லூஸ் பண்ணுவாங்க. எந்த அளவு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கோன்றதை பொறுத்து தான் தெரியும். ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்கலாம். 100 நாள் ஓலா பங்குகளுடன் என் நண்பரின் கதை, இறுதியாக நஷ்டம் இல்லாமல் தப்பித்தது எப்படி. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, அந்த 100 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சத்யராஜ் படம் வந்தது. பயங்கரமான சஸ்பென்ஸான படம். ஸோ ஒவ்வொரு நெக்ஸ்ட் சீன் என்ன வரும்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இவருடைய கதையும் இந்த 100 நாளில் அப்படி தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வந்து அவர் கடந்து போயிட்டே இருந்து கடைசியாக வந்து அந்த படம் முடியும் போது ஃபைனலாக வந்து யார் அந்த குற்றவாளின்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இதில் அவர் வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகி தப்பித்து ஓடிவிட்டார் ஓலா ஷேரில் வந்து. பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். ஓலா கம்பெனியை பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட் நியூஸு மீடியாவில் ரெகுலராக அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் ஓலாவை பற்றி நல்ல பெரிய பூம் இப்படி அப்படின்னு சொல்லி நிறையா இன்வெஸ்டரும் ஓவர் டாக்கிங்கான ப்ராடக்ட். கஸ்டமர்ஸ் ஃபைனலில் அல்டிமேட்டாக மார்க்கெட்டு, மீடியா, இன்வெஸ்டர். பட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் போய் பார்த்தீங்கன்னா, ஓலாவை போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டோரியை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கான ஃபஸ்ட்டு அல்டிமேட்டாக வாங்குகிற கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எந்த கம்பெனியாலும் ரன் பண்ணுறது கஷ்டம். பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து ஆல்மோஸ்ட் 72 to 76 லான்ச் பண்ணாங்க 9th ஆகஸ்ட்டுக்கு. ஸோ இஷ்யூ ப்ரைஸ் வந்து 76 rupees ஃபைனலாக ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ஓப்பன் ஆகி 9th ஆகஸ்ட் ஓப்பன் ஆச்சு 20th ஆகஸ்ட் அதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் 157 rupees ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100% போச்சு. அப்புறம் நவம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது ஐபிஓ ப்ரைஸை விட 66.66 rupeesக்கு வந்தது. ஸோ பீக் ஆனது ஆகஸ்ட்டு, நவம்பரில் வந்து 52 வீக்ஸ் லோவாக டச் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஃப்ளக்சுவேஷன்லேயே போயிட்டு இருந்தது. அதுக்கு மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ். ஸோ
ஓலா ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டே இருந்தது. இவர் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன் ஜென்ரல் வந்து அவர் குயிக்கா பேனிக் ஆகுறவரு. கொஞ்சம் அ அ ஒரு அவரால எமோஷன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ, அவர் எப்படி பண்ணாருன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓலா கம்பெனிய பத்தி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, ஓலா இன் ட்ரபிள் கன்சியூமர் புரொடக்ஷன் வாட்ச்டாக் ஆர்டர்ஸ் ப்ரோப் இன்டூ 99.1 கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிளைம். ஓலா மேல ஒரு 10,000 கஸ்டமருக்கு மேல கம்ப்ளைண்ட் இருக்கு கவர்மெண்ட் இதில் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன்ல. பட் ஓலா என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் 99.1% கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அந்த டேட்டா வந்து இவங்க சொல்கிற டேட்டாவும் கஸ்டமரோட அவங்க வந்து செக் பண்ணும்போது அதில் வந்து வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஓலாவோட மார்க்கெட் ஷேர் வந்து அவங்க வந்து பீக்கில் வந்து 49 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் 30.5 அக்டோபரில், நவம்பரில் பார்த்தீங்கன்னா 24.8க்கு வந்தாங்க. ஏன்னா அவங்க லீடர்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அந்த அளவு பஜாஜோ டிவிஎஸோ ஏத்தரோ ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருந்தது. அப்போ அவங்க மற்ற கம்பெனிஸும் ஆக ஈவன் ஹீரோ ஆல்சோ. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் குறைய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ நியூஸ் பார்த்தீங்கன்னா, நியூ மாடல்ஸ் லான்ச்சு, கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏஐ ஸ்டார்ட் அப் ஒன்று அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, குருட்ரிம் அப்படி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்போட சண்டை போட்டுக்கிட்டு நானே என்னுடைய ஓலா ரைடர்ஸ்க்கு, ஓலா கேபுக்கு என்னுடைய மேப்பை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இவர் வந்து நல்ல ஸ்கில் இருக்குது. பட் ஆனால் டூ மெனி திங்ஸ் அட் அ டைமில் எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, Q2 ரிசல்ட்ஸ் இவங்களுடைய லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 495 crores Q2வில் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணாத வரைக்கும், எந்த கம்பெனியாக இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணாத வரைக்கும் ஷேர், அந்த கம்பெனியோட ஷேரை வந்து பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும், வாங்கணுமான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்டே இல்லாத பிஸ்னஸ் நஷ்டம் போயிட்டு இருக்கு, அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க மாதிரி ஆகிடும். அதுக்கு பதிலாக நிறைய ஷேர்ஸ் இருக்குது. ஆட்டோ இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்குது, பஜாஜ் இருக்குது, டிவிஎஸ் இருக்குது, ஐஷர் மோட்டர்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா, மஹேந்திரா இருக்குது, டாடா மோட்டர்ஸ் இருக்குது. ஸோ மெனி ஸ்டாக்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது நியூஸில் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 500 எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட இதை பார்த்தீங்கன்னா ரெகுலராக டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் யாரும் ஸ்டே பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி மிடில் மேனேஜ்மெண்ட் பயங்கர டர்புலன்ஸ். இது ஹையர் அண்ட் ஃபயர் சுச்சுவேஷன். ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் கண்டினியூஸாக இருந்தால் தான் வந்து ஒரு ப்ராடக்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கோ ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூ இருக்குன்னா அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஹையர் அண்ட் ஃபயர் சிஸ்டமான பவிஷ் அவர்களுடைய நேச்சர் வந்து ஹையர் அண்ட் ஃபயர்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து 4000 ஸ்டோர்ஸ் வந்து December 24th வந்து ஓப்பன் பண்ண போகிறேன், எல்லா சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. அப்புறம் அது இல்லாமல் வந்து ஓஎன்டிசிக்கு வந்து அந்த ஃபுட் டெலிவரியில் வந்து நானும் வரேன், அந்த இதில் 10 minutes நான் ஃபுட் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட இது என்னென்னா, நிறைய ஸ்டார்ட் அப்பில் நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் எல்லாத்துலேயும் போய் வாய வைக்கணும்னு பார்க்குறாரு. பார்க்கலாம் இது எப்படி போக போகுதுன்னு. சரி, நம்ம ஃப்ரெண்டோட கதைக்கு போவோம், ரைட்டுங்களா. ஃபைனலாக பஜாஜ் ஆட்டோ சிஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜீவ் பஜாஜ், ஓலா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கா, ஓலா தோ ஓலா ஹே, சேட்டா தோ சோலா ஹேன்னா சிங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் முதலியே ராஜீவ் பஜாஜ் சொல்லியிருந்தார், ஸோ வி வில் ஃபைட் இன் த EV மார்க்கெட், வி ஆர் அ ஸ்ட்ராங் ஹோல்ட் அண்ட் எங்களுக்கு வந்து நிச்சயம் ஓலா வந்து பீட் பண்ண முடியும் அப்படின்னு முதலே சொல்லியிருந்தார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை பார்க்கலாம். 9th ஆகஸ்ட்லேருந்து அப்படியே மேலே போய் அப்படியே கீழே இறங்கி இது வந்து ஒரு கரண்ட்டாக ஒரு 99, 95 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து பீக்கில் இருந்தது, இனிஷியலில் பீக்கில் போனது தான். அதுக்கப்புறம் அது வந்து ஷேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இப்படி அதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துங்க உங்களுக்கு புரியறதுக்கும். இது வந்து க்ளோசிங் ப்ரைஸ், ஒவ்வொரு நாளும் ஷேரோட க்ளோசிங் ப்ரைஸு, பர்ச்சேஸ் வால்யூம் எப்போ பர்ச்சேஸ் பண்ணார், கெயின் அவர் வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கெயின் ஆர் லாஸு,
ப்ராஃபிட் எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட்டில் இருந்தது அவரது, அவர் எவ்வளவு டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணார், 9th ஆகஸ்ட் வந்து லிஸ்ட் ஆச்சு. இவர் இந்த ப்ரைஸ் பார்த்தா 76 ஐபிஓ ப்ரைஸ், 91, 109, 108 பார்த்தோன்னா அவருக்கு கொஞ்சம் ஆசை வந்துச்சு. ஆஹா, 76 ருபீஸ்லேருந்து 108 ஆல்மோஸ்ட் 25% மேலே இதாக இருக்க, வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஷேர் வாங்குறாரு. அந்த 10 வாங்கினோன்னா அடுத்த நாள் மறுபடியும் பார்க்குறாரு, 111 ரூபாய்க்கு போகிறாரு. ஸோ அப்போ பார்க்கும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை வந்துடுது. சரி, நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வாங்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14th வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 142 ஷேர் வச்சுருக்காரு. இந்த 142 ஷேர் வச்சிருக்கும் போது அவருடைய இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எகெயின்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 22%, 34%, 34% வரும்போது அவருக்கு கொஞ்சம் ஆசை வந்தது. ஆஹா, போட்டோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இமிடியேட்டாகவே ஒரு பார்த்தீங்கன்னா 13, 14ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 19ஆம் தேதிக்குள்ளே அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 34% போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு கிரீடு, அங்கே தான் அவர் கிரீட் ஆகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலேயும் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 185 ஷேர் வந்து 138 ருபீஸ்க்கு வாங்குறாரு. அப்போயும் பார்த்தீங்கன்னா அவர் 23%ல் இருக்கார். அன்னைக்கு அவரோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7,546 ருபீஸ். ஸோ 33,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் 23% அவர் ப்ராஃபிட் பார்த்துறாரு. இதை பார்த்தோன்னா அவரால் வந்து ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ராஃபிட்டில் இருக்க. ஸோ ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஏறனா விற்கலாம், இப்போ இதோட இது பண்ணுறதா இல்லை இன்னும் கொஞ்சம் ஏறட்டும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து 26 ஆகஸ்ட்டில் வந்து 10 ஷேரை வாங்குறாரு, 125 ரூபாய்க்கு வந்துடுது. ஸோ அப்போ வந்து ஒரு 10 ஷேரை வாங்குறாரு. அப்போ வந்து அவர் -1%ல் போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேரு சரி மறுபடியும் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு 29th ஆகஸ்ட் ஒரு 45 ஷேரை வாங்குறாரு. அப்போ வந்து -4%, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு -4%ல் இருக்குது. 1,705 ரூபாய் லாஸு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 40,000 ருபீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 320 ஷேர்ஸு வாங்கிட்டாரு. 40,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,705 ரூபாய். இவர் வந்து இந்த டைமில் கூட அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் எஸ்கேப் ஆகிருந்துருக்கலாம், பட் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா 7,000 ப்ராஃபிட் காமிச்சது, இது போகாமையாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ செப்டம்பர் வந்தபோது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 115லேருந்து 100க்குள்ளே தான் இருந்தது. இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, ஒரு 40, ஒரு 10, ஒரு 10, ஒரு 25 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 95 ஷேர்ஸ் வந்து செப்டம்பரில் வாங்கினார். அப்போ செப்டம்பரோட ஒரு லாஸ் பார்த்தீங்கன்னா 9,460 ரூபாய். இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு என்னென்னா இது என்ன பண்ணுறது, இது வந்து மிடில் வந்து மாட்டிட்டார். இப்போ எஸ்கேப் ஆனால் இப்போ சேல் பண்ணிட்டு வெளியில் வரலாமா அப்படின்னு பார்த்தா 9,460 ரூபாய் லாஸு. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை வெயிட் பண்ணுறாரு. ஸோ அக்டோபர் வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஷேர் வந்து மறுபடியும் இறங்குது. ஸோ மறுபடியும் இறங்கும் போது கண்டினியூஸாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் போகிறாரு. 3ஆம் தேதி ஒரு 15, 7ஆம் தேதி ஒரு 60, 10ஆம் தேதி ஒரு 25, 15ஆம் தேதி ஒரு 100, 21 செப்டம்பர் ஒரு 50, அப்புறம் 25 அக்டோபர் வந்து 15. ஸோ அக்டோபரில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ ஷேர் வாங்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இதை கவனிக்கல. நம்மளுடைய இவர் என்ன கணக்கு பண்ணிட்டு வாங்குறாருன்னா, ஷேர் இறங்குது, நம்ம எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிடலாமேன்ட்டு. பட் ஆனால் அவருடைய லாஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து அக்டோபரில் வந்து க்ளோஸ் டு 21,000 ரூபாய் லாஸில் இருக்காரு. 73,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 21,177 ரூபாய் லாஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 29%. ஸோ மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெயிட் பண்ணோம், இதில் வந்து சரியான பள்ளத்தில் போய் விழுந்துட்டோம், இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, நவம்பர் வெயிட் பண்ணுறாரு. நவம்பர் ஆரம்பிக்குது. நவம்பர் வரும்போது அவர் 24 வரும்போது ஒரு 120 ஷேர் வாங்குறாரு. ஸோ அன்னைய தேதியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது 28% லாஸில் போய் டோட்டலாக அவருடைய லாஸ் வந்து 23,292. நவம்பரில் ஒரு 25% வாங்குறாரு, 22,900. ஃபைனலாக அவர்கிட்ட வந்து ஒரு 13th நவம்பரும் ஒரு 21st நவம்பரும் வாங்குறாரு. ஸோ வாங்கும்போது கடைசி அவர் நவம்பரில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 30,000 ருபீஸ், ஒரு ஆல்மோஸ்ட் 95,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள 30,000 ருபீஸ் லாஸில் இருக்கார்.
இவர் பயங்கரமான மன உளைச்சல், பயங்கரமான இது. இதுக்கு நடுவில் என்னன்னா, ஃப்ரெண்டுங்கள்ட்டேருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார். ஸோ அப்போ வந்து ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு 4ஆம் தேதி, டிசம்பர் 4ஆம் தேதி அப்போ ஃபோன் பண்ணி, சார் நான் இந்த மாதிரி மாட்டிட்டேன். இப்போ இன்றைக்கி இந்த ஷேர் போயிட்டுருக்கு, இவ்வளோ போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு ஒரு 4700 ப்ராஃபிட்டில் இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இருக்க இன்னும் 2-3 வருஷம் வச்சு இவ்வளோ லாக் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலான்றது இருக்கா? இல்லை சார், நான் வந்து கடனை வாங்கியிருக்கேன், அந்த கடனை கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து எனக்கு இதுக்கு மேலே அதை போய் வெயிட் பண்ணி அந்த கடனையும் அடைக்கணும். ஷேர் மறுபடியும் கீழே போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு டெசிஷன் எடுங்க. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் கூப்பிட்டு சொன்னார், சார் நான் எல்லாத்தையும் யோசித்து பார்த்தேன். யோசித்து பார்த்ததில் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் இந்த ஷேரை வாங்கும்போது. அதனால் விற்றுட்டு ஒரு 4700 ப்ராஃபிட்டோடு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு கடனை கொடுத்து க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இவருடைய கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃபியர், ஒன்று வந்து க்ரீட். அவர் ஆரம்பிக்கும் போது க்ரீடு. சரி, நான் ஒரு 25% 30% ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படி ஒரு 3 நாளில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீடில் தான் அதை பண்ணார். அடுத்து வந்து ஃபியர். ஒரு லெவலில் வந்து அவருடைய பார்த்தீங்கன்னா, பின்னாடி போய் பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 1700 தான். நான் 40,000க்கு 1700 தான் லாஸில் இருந்தது. ஸோ அவர் என்ன இங்கே வந்து என்ன பண்ணியிருந்தோம், லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்திருந்தாருன்னா இவர் இந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கவே மாட்டார். இவ்வளோ ஒரு 60 டேஸ் பெயின்ஃபுல்லாக போயிருக்க மாட்டார். ஸோ அதனால தான் எப்பயுமே வந்து க்ரீடு ப்ளஸ் வந்து ஃபியர், இது ரெண்டுத்தையும் ஓவர் கம் வரணும். ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஸோ பார்க்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, மீடியாவில் சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஷேரை வாங்கும்போது ஒரு நாலேஜ் இல்லாமல் மீடியாவில் வெளியில் என்ன இன்ஃபர்மேஷன் வரதை பொறுத்து வாங்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸை வந்து அவரால் வந்து லாஸ் அவர்ஷன் அதை வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லாமல், இவருடைய கேஸில் ஸ்டாப் லாஸே பண்ணலை. ஸ்டாப் லாஸ் பண்ணியிருந்துருக்கணும் அவர். என்னுடைய எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ ரிஸ்க். எனக்கு வந்து 5% 10% ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு ப்ராஃபிட் 10% வந்ததுன்னா போகணும். இப்போ இவருடைய இது என்னென்னா, ப்ராஃபிட் நிறைய 25% வந்து ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஒரு 5 டேஸ் 10 டேஸ்க்குள்ளே. அதை எடுத்துகிட்டு வெளில வந்திருந்தா கூட அவர் தப்பிச்சிருப்பார். ஆனால் அவருக்கு என்னென்னா க்ரீடு. இன்னும் கொஞ்சம் போகுமா, இன்னும் கொஞ்சம் போகுமான்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா உல்டாவாக அது கீழே ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியில் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு சில இதெல்லாம் மீடியாவை பேஸ் பண்ணி, ஸோ இது இல்லை அந்த கம்பெனி இப்படி வருது, இவர் பவிஷ் அகர்வாலுடைய டெய்லி ப்ரெஸ் ரிலீஸை பார்த்துட்டு இவர் என்னென்னா நோ இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் அவர் வந்து மிஸ்டேக் பண்ணார். அடுத்தது வந்து ஹர்ட் பே. இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணோம். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி டைமில் தான் மார்க்கெட்டில் வந்து பபுள் கிராஷஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது எல்லாரும் ஆட்டம் அந்த மாதிரி எல்லாரும் போகும்போது அதுலேருந்து பார்க்கணும். அது ஆட்டம் அந்த மாதிரி எல்லாரும் போகிறாங்க, நாமளும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதான் சொல்கிறேன், எல்லாரும் ஷேரை அதாவது பயங்கரமான ஷேர் ஐபிஓ வரத்துக்கு முன்னாடி ஓலாவை பற்றி எகெயின்ஸ்ட் நிறைய மீடியாவில் இருந்து ஒன்ஸ் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் 4 டேஸ் 5 டேஸில் மீடியா அந்த இதை பார்த்தீங்கன்னா அதில் போய் விழுந்தது தான் வரும். அடுத்தது வந்து இன்வெஸ்டர் சென்டிமெண்ட். இவருடைய மைண்ட் செட்டுக்கு இவர் வந்து பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ். இவர் வந்து ஒரு மார்க்கெட்டை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஸோ வெளியில் சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி இவர் வந்து இதில் போய் மாட்டினார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இவருக்கு வந்து எப்பயுமே ஒரு எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணுன்றது இல்லாமல் இருக்கணும். அடுத்தது வந்து இந்த ஷேருக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோன்னு ஒரு செட் பண்ணணும். அது பண்ணாமல் எனக்கு 10% வந்ததுக்கு 10% வெளில வந்திருந்தா ப்ராஃபிட்டு, இல்லை 20% வரும்னு சொல்லிட்டு 30% இவர் கீழே போயிட்டார். அதுதான் வந்து இவருடைய தப்பு. அதாவது ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணோம், அந்த ஷேரை ரெகுலராக அந்த கம்பெனியை பற்றி நாலேஜ் இல்லாமல் ஏன்னா இப்போ அந்த ஸ்க்ரீனரு, ஸோ நிறைய வெப்சைட்டில் இப்போ எனி ஷேரை பற்றி அனாலிசிஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லா டேட்டாவும் அவைலபிள். ஸோ அதை பார்க்காம போய் சும்மா வந்து காதில் கேட்குறத வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது மடத்தனம். ஃபைனலாக வந்து எப்பயுமே ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளார வராது. இல்லாட்டினா இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்ததோ ஏதோ தப்பிச்சிட்டார், டிசம்பர் 4th தப்பிச்சிட்டார். இப்போ இதே அந்த அளவுக்கு போகலைன்னா இது இன்னொரு 6 மாதத்துக்கு இழுத்துருந்ததுன்னா அவர் வந்து வெளியில் வாங்கின பைசாவுக்கு வட்டி கட்டி அதில் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருப்பானா, இல்லாட்டினா இது வந்து நிச்சயம் அதை விட மோர் தென் எனிதிங். அவர் என்ன சொன்னா சார், ராத்திரி படுத்த தூங்க முடிய மாட்டாங்க சார், 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 30,000 லாஸு, 25,000 லாஸு, வீட்டில் ஒய்ஃப் திட்டுறாங்க,
பையன் திட்டுறான், எதுவும் தெரியாமல் போய் இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 100 days ஆஃப் பெயின்ஃபுல் ஹி எஸ்கேப் ஃப்ரம் ஓலா. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த ஸ்டோரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசுனா நிச்சயம் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் உள்ளார இறங்காதீங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இது ஒரு ஸ்டோரி. அவர் சொன்னார், சார் என்னுடைய ஸ்டோரியை வெளியில் சொல்லுங்கள், ஸோ அதை வச்சு அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் நான் போய் மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.